வணக்கம் நேர்களே, காலைக்குறி நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். வாரம் தோறும் புதன்கிழமைகளில் பெண்கள் நாங்கள் ஒன்று கூடி பெண் வெளியில் எங்களுடைய உணர்வுகளை பற்றி பேசுவதற்காக நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். இளையவர் முதல் வயது வந்தவர்கள் வரை பெண்கள் சார்ந்த உணர்வுகளை, பெண்கள் சார்ந்த கருத்துக்களை எங்களோடு சேர்ந்து நாங்களே அலசி பார்ப்பதும், தேட வேண்டிய தேடல்கள் நோக்கி எங்களுடைய உணர்வுகளை கடத்த வேண்டிய ஒரு கட்டாய காலத்தில் நாங்கள் இருக்கின்றோம் என்பதை உணர்ந்தவர்களாக காலக்குறி நிகழ்ச்சியில் வாரம் நாங்கள் பல சிந்தனை தெளிவு பெறுவதற்காக பல கருத்துக்களோடு நாங்கள் அலசி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த வாரமும் உங்களுக்காக காலக்குறி நிகழ்ச்சியில் இன்றும் மூவரை அழைத்து வந்திருக்கின்றேன். உங்களுடைய கருத்துக்களையும் கூட நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இவர்களோடும் கூட நீங்கள் பரஸ்பரம் பகிர்ந்து கொண்டோம் என்றால் எல்லோருடைய பலருடைய அனுபவங்கள் பலருக்கு அவர்களுக்கு பதிலாக இருக்கும். அவர்கள் தேடும் விடைகளுக்கான பதில்களை கூட கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அனுபவங்களோடு நாங்கள் பட்ட அனுபவங்கள் தரும் அந்த கற்றலிலிருந்து எங்களுடைய வாழ்வின் புரிதலுக்கான தேடலுக்கு எங்களை நாங்கள் வழி சமைத்துக் கொள்ளலாம், எங்களுடைய பாதைகளை நாங்களே அமைத்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கையோடு இன்று வந்திருக்கின்றோம். இன்று எங்களுடைய நிகழ்ச்சியை என்னோடு சேர்ந்து வழிநடத்துவதற்காக அன்புக்குரிய அக்கா டீச்சர் சந்திரவதனி திருநாமலிங்கம் என்னோடு இணைந்திருக்கின்றார். ஆசிரியையாக இருக்கின்றார். அதே வேளையில் பிள்ளைகளை பெற்று எல்லாரையும் ஒப்பேற்றி விட்டேன் என்ற ஒரு மன திருப்தியோடும் இருக்கிறார் என்று நினைக்கின்றேன். அவருடைய உணர்வோடு இருந்து இன்று நாங்கள் எதை பேசப் போகின்றோம் என்பதை பார்க்கலாம். அதே வேளையில் நவநீதம் செல்வராஜா பல ஆளுமை மிக்கவர், கலை ஆர்வம் மிக்கவர், சில கிராஃப்ட் ஒர்க்குகளை, படைப்புகளை உருவாக்கக்கூடியவராக, சித்திரங்களை வரையக்கூடியதாக, பிள்ளைகளை பெற்று உருவாக்கி அவர்கள் எல்லாம் பேரப்பிள்ளைகளையும் கண்டவராக, பல அனுபவங்களோடு தாய்மை உணர்வை தொடர்ச்சியாக தாங்கி இந்த புலம்பெயர் தேசத்தில் எங்களோடு இருக்கின்றார். அந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்காக என்னோடு இணைந்திருக்கின்றார். ஆண்டியை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம். அதே வேளையில் எங்களுடைய விருந்தினராக இன்று எங்களுக்கு வருகை தந்திருக்கிறார் ஆசிரியர். நான் என்றும் மதிப்போடு அவரை நோக்குவதுண்டு. பக்குவமாக பேசுவார். அவரோடு பேசும் பொழுதே ஒரு கனிவு கிடைக்கும். அப்படியான காஞ்சனமாலா, அழகான பேரோடு, ஒரு முதல் தடவை அவற்றை பேரை நான் கேட்கும் பொழுது ஆச்சரியப்பட்டேன். அழகான பேர் அவருக்கு. காஞ்சனமாலா விஞ்ஞான ஆசிரியையாக இலங்கையிலே பணியாற்றியிருக்கிறார். அதே வேளையில் சுவிட்சர்லாந்தில் இருந்து லண்டன் வரை தொடர்ச்சியாக தமிழில் ஆர்வம் கொண்டு தமிழை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக பாடசாலைகளில் தமிழை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியராக இருப்பதோடு சமூக பணிகளிலும் கூட தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர், கலையிலும் கூட ஈடுபடுத்தி கொண்டவர் என்ற அறிமுகத்தோடு அவரையும் நாங்கள் அன்போடு இன்று காலக்குறி நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் டீச்சர். சரி, இன்று நாங்கள் எதை பேச இருக்கின்றோம் என்ற ஒரு தேடல் இருக்கலாம். இவர்கள் எல்லாம் எதை பேச போகின்றார்கள் என்று. எங்களுடைய புலம்பெயர்ந்த தேசத்தில் நாங்கள் தாய்மை என்ற அந்த உணர்வு எப்படி பார்க்கப்படுகின்றது, அதுவும் எங்களுடைய பிள்ளைகளை பெற்றுவிட்டோம், அவர்களை வளர்த்து விட்டோம், அவர்களை பல்கலைக்கழகம் வரை அனுப்பிவிட்டோம், பல்கலைக்கழகத்தை கடந்து அவர்கள் பட்டதாரிகளாகி வெளியேறி வேலைகளை, தங்களுக்குரிய வேலைகளை தாங்கியவர்களாக, தங்களுடைய குடும்ப அமைப்பை அமைத்து கொண்டவர்களாக வாழும் பொழுது அந்த நிலையில் உள்ள இந்த தாய்மாருடைய நிலை என்ன, எதிர்பார்ப்பு என்ன, உணர்வு என்ன என்பதை பற்றி நாங்கள் பேச இருக்கின்றோம். அது நியாயமான எதிர்பார்ப்புகளா, அல்லது காலத்தால் கவனிக்கப்பட வேண்டியதா, அல்லது கவனிப்பாரற்று போகின்ற உணர்வுகளான்றதை கூட நாங்கள் அலச வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அந்த வகையில் அந்த உணர்வுகளோடு நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். நவநீதம் செல்வராஜா அண்டி, சொல்லுங்கள், தாய்மை, உங்களுடைய தாய்மை உணர்வை நீங்கள் பிள்ளைகளை எல்லாத்தையும் நீங்கள் உருவாக்கிட்டீங்க. இப்போ அந்த தாய்மை உணர்வை எப்படி உணர்றீங்க? எனக்கு திருப்தியாக இருக்குது. என்னென்னத்தில் திருப்தி காண்றீங்க? நாங்கள் சரியான துன்பமெல்லாம் அனுபவித்து இங்கே வந்துட்டோம். ஆனால் இங்கேயும் கொண்டு வந்து இந்த பிள்ளைகளை நல்ல ஒரு வழியில் திருமணங்கள் செய்து கொடுத்து பிற பிள்ளைகளை பார்த்து எல்லாமே ஏதோ இறைவனுக்காக நல்ல மாதிரி நடந்து கொண்டு வந்துட்டுது. எத்தனை பேர பிள்ளைகள் உங்களுக்கு? எனக்கு இருக்கிற 10 பேர். சரி, இன்றைக்கு நான் பேச வர சொன்னோன்னு உங்களுடைய மன உணர்வு எப்படி இருந்தது? இப்போ என்னத்தை பேச வேணும்னு யோசிச்சிங்க? இப்படி தாய்மை, அம்மாவுடைய எதிர்பார்ப்பு, உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு, தற்காலத்தில் எப்படியான எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட பிள்ளைகளிடம் இருக்கிறது? பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்ப்பு எனக்கு
அவங்க சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணும், அவங்களுக்கு எங்களாலேயே கஷ்டம் பெறக்கூடாது, அது ஒரு விருப்பம் இருக்குது. ஆனால் இந்த நாடு எங்களை கவனிக்கிறதுல நாங்கள் பிள்ளைகளுக்கு கஷ்டம் துன்பம் கொடுக்க. நீங்கள் என்னத்தால கஷ்டம் கொடுப்பீங்கன்னு யோசிக்கிறீங்க? எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லை, ஒரு கஷ்டம் கொடுக்க விருப்பம் இல்லை. ஆனால் பிள்ளைகளை பார்க்க கவலையாக இருக்குது. ஏன் கவலையாக இருக்குது? நாங்கள் இவ்வளவோ துன்பமெல்லாம் அனுபவித்து தான் வந்த நாங்கள், அவர்கள் இங்கே வந்து அதை விட மிஷினுக்கு கிடந்து கஷ்டப்படுற மாதிரி அதோட வாழ்க்கை பெரிய ஒரு மிஷின் மாதிரி தான் போய்கொண்டிருக்கு, மிஷினில் இறைக்கிற மாதிரி தான் போய்கொண்டிருக்கு. அப்போ அந்த பிள்ளைகள் வளர்க்குற முறை, அதுகள் டியூஷன் கிளாஸுகள் அப்படி பெரிய பெரிய ஒரு தாட்சியாக ஓடிக்கொண்டிருக்கிறத பார்க்க கவலையாக இருக்கிறது எங்களுக்கு. ஆனால் அந்த கவலையெல்லாம் எங்களை தலையில் தூக்கி போடுறது இல்லை. கட்டிக்காரியாக இருக்கிறீங்க. நாங்களாக எங்களுக்கு எல்லா அனுபவ ரீதியில் கொஞ்சம் தைரியம் இருக்குது தானே. வயசு போனாலும் நாங்கள் எங்கள்ட இதை இழக்க விரும்ப இல்லை. இப்போவும் ஏதோ எங்களோட உஷாரில் தான் நாங்கள் இருக்கிறோம். சரி, சந்திரவதனி அக்கா டீச்சர் சொல்லுங்க. சரி, வணக்கம். உங்களுடைய நீங்களும் பிள்ளைகளை உருவாக்கி உங்களோட பிள்ளைகளெல்லாம் வளர்ந்து பேரப்பிள்ளையும் இருக்கணும் இல்லையா? உங்களை நான் பார்க்க தெரியல, உங்களை நீங்கள் பேரப்பிள்ளை கண்டவர் போல இருந்த பொழுதிலும் இப்போ தாய்மை என்ற உணர்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தாய்மை எப்படி இந்த காலத்தில் இங்கே புலம்பெயர்ந்த தேசத்தில் தாய்மைக்குரிய மதிப்பு எப்படி கொடுக்கப்படுதுன்னு யோசிக்கிறீங்க? தனியாக உங்களோட வாழ்வு அனுபவம் இல்லை, உங்களை சூழ்ந்தவர்களுடைய அனுபவத்தோடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தாய்மை என்பது இறைவனின் ஒரு கொடை. அடுத்தது தாரமும் குருவும் தலைவிதி என்றபடி நாங்கள் பிள்ளைகளுக்கு அமைக்கிற தாயவழி செய்யவழி. அதே மாதிரி இங்கு தாய்மை என்ற பார்க்கும் பொழுது நிறைய தாய்மார் வந்து ஹோம்கள் இருக்கின. அதுக்கு காலச்சூழலா நாட்டு சூழலா எனக்கு சொல்ல தெரியவில்லை. நான் நேரடியாக பார்த்த அனுபவம். அவாக்கு வந்து மறதி அப்படியெல்லாம் வந்துட்டு அந்த தாயை கொண்டே ஹோமில் விட்டோன்னே அவாக்கு வந்து எல்லாம் என்ன சொல்கிற தான் சரியான வசதியாக இருந்தவா இங்கே வந்து லண்டன் வந்து இந்த பிரித்தானியாவில் இப்படி ஒரு நிலை வந்துட்டு இப்போவும் ஹோமில் ஆனால் காசு கட்டி தான் வச்சிருக்கலாம். இருந்தாலும் அந்த தாயின் மனம் பாதிக்கப்பட்டு விட்டது, மன உளைச்சல் அடைந்ததால் இப்போ மகள் வந்து பார்க்க போயேக்கு அவை கவலைப்படினாம். இருந்தாலும் தங்களுக்கு அம்மாவை வச்சு பார்க்க முடியாத சூழ்நிலை உண்டு. அப்போ அதுக்கு நாங்களும் ஒரு காரணமாக. அப்போ மகனோட கதை கேட்க அவர் சொன்னார், அக்கா நாங்கள் அடாப்ட் பண்ணிப்படுறோம், எங்களுக்கு வயசு போனால் ஹோம் தான், ஆனால் அம்மாவுக்கு அது ஏற்றுக்கொள்ள முடிய இல்லை ஆனால் எனக்கும் அது தவறு மாதிரி ஏன் எங்களுக்கு ஹோம் தேவையில்லை. நினைக்கிறீங்க ஒரு முதுமை என்று சொன்னோடனே ஒரு முதுமை என்றால் நாங்கள் முழுமை என்று யோசிக்கிறோம் இல்லையா? அனுபவங்களின் அவ்வளவு முழுமையான கோர்வையை முதுமை என்று சொல்லிக்கொண்டு, ஆனால் அந்த முதுமை வந்த உடனே பொதுவாக பலருக்கு ஒரு தங்களை அறியாமல் ஒரு பயம் வாருது. ஒரு வயசு வந்தோடனே நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவோமா, அல்லது எங்களுடைய பேச்சு அணி அடிபடுமா? அந்த காலத்தில் எப்படித்தான் உஷாராக இருந்தாலும் நாங்கள் எத்தனை பேரை நடத்தி ஆண்டு வழி நடத்தி இருந்தாலும் கூட எங்களோட வயசு கடந்த பிறகு எங்களுக்கு அப்படி ஒரு நிலை வாரது. அந்த உணர்வு எல்லாருக்கும் பொதுவானதா, அல்லது அதில் இருந்து மீளக்கூடிய வசதிகள் இருக்குதா, வாய்ப்புகள் இருக்குதா? தாய் சிறந்தொரு கோவிலும் இல்லை என்று சொல்லுவார்கள். பிள்ளைகளுக்கு எவ்வளவு சொந்த பந்தம் இருந்தாலும் தாய் ஒரு தனி இடம் வகிக்கிறாள். அந்த தனி இடத்துல இருந்து அந்த பிள்ளை குழந்தையாக இருந்தாலும் சரி, இளம் பருவத்தினராக இருந்தாலும் சரி, திருமணமானவராலும் இருந்தாலும் சரி, பிள்ளைதான். எந்த வயதிலும் அந்த பிள்ளைதான். இந்த தாயானவள் என்ன செய்கிறாள் என்றால், அந்த பிள்ளைன்ற சந்தோஷம் அதுக்காக தன்னையே அர்ப்பணிக்கிறாள். இது பெரும்பாலான தாய்மார்கள் செய்கிற வேலை தான் இது. அது எந்த வயதில் இருந்தாலும் பிள்ளை கஷ்டப்படப்படாது. இப்போ திருமதி நவநீதம் அவர்களும் சொல்கிறாரு, இந்த பிள்ளைகளின் கஷ்டம் பார்க்க தனக்கு பெரிய சங்கடமாக இருக்குண்டு.
அது உண்மை. ஏனென்றால் நாங்கள் பிறந்த நாட்டில் இந்த பிள்ளைகளுக்குத்தான் முதலிடம். நாங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு தாய் எத்தனையோ வழிகளை தன்னை அர்ப்பணிக்கிறாள். அப்போ அந்த நேரத்தில் பிள்ளைகள் கஷ்டப்படப்படாது என்றதுதான் ஒரு தாயின் இது. ஆனால் ஒரு வயது வந்தவுடனே நாங்கள் தனிமைப்படுத்துகிறோமோ தனிமையாக போகிறோமோ என்றது நாங்கள் பிள்ளைகளில் தங்கியிருக்கக்கூடாது. நாங்கள் எங்களிலே தங்கியிருக்க வேண்டும். அது எப்படி கொண்டுலாம்னு நினைக்கிறீங்க டீச்சர்? அதுக்கு பலரை நான் பார்த்துருக்கிறேன். பலருடைய ஆதங்கங்களை நான் சொன்னால் பலரோடு பேசும்பொழுது எனக்கு அந்த நிச்சயமாக இந்த நிகழ்வை கொண்டு வேண்டும் என்றது பலரோடு பேசும்பொழுது அவர்களுக்குரிய ஏக்கத்தை காணக்கூடியதாக இருந்தது. அவர்கள் நன்றாக பிள்ளைகளுக்காக பாடுபட்டு அவர்களை கிராம ஸ்கூல் அனுப்பி அப்புறம் யூனிவர்சிட்டி அனுப்பி அவங்க நல்ல இடத்துக்கு போய் நல்ல பள்ளிக்கூடம் போயிட்டாங்க. ஆனால் பிள்ளைகள் எந்த குறையும் இல்லை. அவர்கள் வேலைக்காக அவர்களை விட்டு போக வேண்டிய நிலைமை இருக்குது. ஆனால் பிள்ளைகள் என்று வரும்பொழுது அவர்களுடைய கண்கள் தானாகவே கலங்கி கொள்ளுது, ஏங்குது. அப்போ அந்த நிலையிலிருந்து அவை தங்களை தாங்களே ஒதுங்கி கொள்கிற மாதிரியான ஒரு சூழலை நான் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ அவங்க அப்படியான உணர்வுலேருந்து எப்படி வெளியில் வரலாம்? அந்த ஏக்கம் என்ன மாதிரி என்றால் அவர்கள் நல்லா சிந்திக்க வேணும். தங்களுடைய சந்தோஷத்தையும் கொஞ்சம் பார்க்கத்தான் வேணும். பிள்ளைகளை கேட்கக்கூடாது இந்த விஷயத்துக்கு. என்னென்னா நீங்கள் வேலைக்கு போயிட்டு வாங்க, நான் ஒரு வெளியில் போய் ஒரு நல்ல காற்று சுவாசித்து அல்லது ஒரு இயற்கையை ரசித்து அல்லது ஒரு லைப்ரரியில் போய் ஒரு புத்தகத்தை வாசித்து அல்லது யோகா போன்ற வகுப்புகளுக்கு போய் அதில் நான் சந்தோஷமாக இருப்பேன். என்னுடைய வயது ஆக்களோடு நான் சேர்ந்து கதைப்பேன். பிள்ளைகள் நினைக்கலாம் அம்மா அரட்டை அடிக்க போயிட்டாண்டு. அப்படி இல்லை, அரட்டை அடிக்கிறதில்ல, உள்ளத்தில் இருக்கிற கவலைகள் எல்லாத்தையும் இன்னொரு ஆளோட பகிர்ந்து கொள்வது அல்லது நன்மையான விஷயங்கள், ஒரு சமையல் முறைகளை இன்னொருத்தரோட கதைக்க நீங்கள் எப்படி செய்கிற நீங்கள் இன்றைக்கும் யோகா கிளாஸுக்கு போன உடனே அந்த சூழல் இருக்குதா? இப்போ அந்த எல்லாருக்கும் அந்த சூழலுக்கான சந்தர்ப்பங்கள் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆளோட போய் வெளியில் போய் பேசுவதற்கோ அல்லது தங்களுடைய கதைகளை பகிர்ந்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் எங்களுடைய புலம்பெயர்ந்த சூழலில் அந்த சந்தர்ப்பங்கள் அமைக்கப்பட்டிருக்குது. அந்த அறிவுரை ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் போகிறோம் பானட் அசோசியேஷன் ஆஃப் தமிழ் எல்டர்ஸ், அதுக்கு நானும் போனால் அங்கே யோகா வகுப்புகள் பிலாட்டிஸ் வகுப்புகள் நடைபெறுகின்றன. யோகா வகுப்பு முடிந்த உடனே எல்லாரும் இருந்து சாப்பிடுவோம், ஒவ்வொருத்தர் டேர்ன் எடுத்து அதுன்னு. ஆனால் உண்மையாக நான் ரசித்து சாப்பிட்ற சாப்பாடு அந்த சாப்பாடு தான். ஏனென்னா எல்லாரோடும் சேர்ந்து சாப்பிட்றோம். வீட்டில் பிள்ளைகள் ஒரு நேரம் சாப்பிடுவார்கள், பிற பிள்ளைகள் ஒரு நேரம் சாப்பிடுவார்கள். நாங்கள் தனிமையாக இருந்து சாப்பிடக்க உண்மையாக அந்த சாப்பாட்டை இனி நாங்களே செய்கிற சாப்பாடு தானே, ரசித்து சாப்பிட இயலாது. இன்றைக்கு ஒரு எங்களுடைய ஒரு மெம்பர் கொண்டு வர சாப்பாடுண்டா வித்தியாசமாக இருக்கும். சொல்லுவோம் இன்றைக்கு நல்லா இருக்குது அன்றையும் கூட சாப்பாடுன்னு சொல்லி ரசித்து சாப்பிட்றது அந்த இடத்துல தான். அப்போ அப்படியான இதுகளுக்கு நாங்கள் போக வேணும். அதை தனிமைப்படுத்தக்கூடாது. வயது வந்துட்டுதுன்னு தனிமைப்படுத்தக்கூடாது. உங்களுக்கு என்ன வாழ்க்கையில் உங்களோட எண்ணத்தை நீங்கள் இசையை படித்தீர்களா அல்லது நடனத்தை படித்தீர்களா அல்லது ஏதாவது ஆர்ட் படித்தீர்களா, அதுகளை வயது போனாலும் நீங்கள் அதை செய்து கொண்டே இருக்க வேணும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆனபடியால் இந்த வயது வந்துட்டுது என்று சொல்லி ஒதுங்காமல் ஒரு மன உளைச்சலை உங்களுக்குள்ளேயே ஏற்படுத்தாமல் நீங்களே உங்களை சந்தோஷப்படுத்தி நீங்கள் வெளிக்கிட்டு உங்களுடைய நேரங்களை பயனுள்ளதாக்குறது மிகவும் நல்லதென நான் கருதுகிறேன். சரி, மன உளைச்சல்னு சொல்லி டீச்சர் சொன்னாங்க சார். எப்படியான மன உளைச்சல் இப்படியான வயசு நேரங்களில் வரலாமன்ற நீங்கள் பார்த்துருக்குறீங்க உங்களுடைய இங்கே? இப்போ எங்களுக்கு நான் நினைக்கிறேன் எங்களோட வயது இப்படி வந்த ஆக்கள் கொஞ்சம் மன உளைச்சல் குறைவாக இருக்கும். பிள்ளைகள் பொன்ச பண்ணி ஓரளவு வயதுக்கு பிறகு பேரன் பேத்தியை பார்க்க வர்ற அம்மா மாதிரி இருக்கணுமெல்லோ, அவை தான் 90% மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுறார்கள். அவர்கள் அவர்கள் அங்கே சுதந்திரமாக திரிந்தவர்கள். கோயிலண்டா கோயில், வீடு பக்கத்தில் உறவுகளை சந்தித்து எனக்கு இன்றைக்கு இந்த பிரச்சனை, நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு இங்கே அப்படி கதைக்க அவர்களுக்கு சந்தர்ப்பமும் இல்லை, கேட்குறதுக்கு பிள்ளைகளுக்கும் நேரம் இல்லை, பக்கத்து வீட்டில் யார் இருக்கணும் என்ற தெரியாத சூழ்நிலை. அதால் மன உளைச்சல் படுறாரு. வந்தோடனே இப்போடா இந்த பிள்ளைக்கு 1 இயர் ஆகும், இப்போ இந்த 6 மாத வீசா முடியும், நான் திரும்பி ஓட போகிறேன், எனக்கு இந்த நாடு வேண்டாம் ஒன்று
காலநிலையையும் சொல்லுகிறார்கள். எனக்கு காலநிலை சரிவர இல்லை அப்படி கதைச்சவர்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், இல்லை நீங்கள் அப்படியெல்லாம் சிந்திக்க தேவையில்லை. அப்படியாக வாருகிற பெற்றோர்கள உணர்வுகளை இந்த பிள்ளைகள் மதிக்கிறது அல்லது அதுக்குரிய மரியாதையை கொடுக்கறது குறைவுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லாட்டி அவர்களுடைய உணர்வுகளை கடத்தில் எடுக்கிற பிள்ளைகள் மரியாதை கொடுக்குறதுண்டில்லை. இப்போ அம்மா வந்துட்டாதானே, எப்பவும் பொம்பளை பிள்ளை ஜோதிச்சுக்கு அம்மாட்ட பிள்ளைய கொடுத்துட்டார். அப்போ எனக்கு பிள்ளைய பற்றிய கவலை இல்லை. அம்மா தன்னை வளர்த்த மாதிரி எந்த பிள்ளையையும் வளர்ப்பா. அவள் தண்டை அம்மா சொன்ன மாதிரி இயந்திர வாழ்க்கை. 3 மாதம் முடிஞ்சது நான் வேலைக்கு போகணும், அதான் அவாண்டை. இப்போ அவாக்க இங்கே தெரிய இல்லை, அம்மா ஒரே அடியா வீட்டுக்குள்ளே இருக்கிறா, அம்மாவுக்கு போரிங்காக இருக்குன்னு டிவியையும் பார்த்து கொண்டு விழா நேரம் பண்ணி இருக்கிறது. அவாக்கு அது என்ன சொல்கிறது, உணர தவறுகிறார்கள் பிள்ளைகள். தெரிந்து செய்கிற தவறு இல்லை, தெரியாமல் நடக்கிற தவறு. சில அம்மாமார் வெளிப்படையாக சொல்லி, அம்மா எனக்கு போராக இருக்குது இதுக்குள்ளே இருக்க என்று சொன்னால் பிள்ளைகள் அதுக்கும் இல்லையம்மா நான் இன்னென்ன நாள் ஆஃப், நீங்கள் சாட்டர்டே சண்டே ஃப்ரீயாக எங்கேயும் போய் வரலாம். இங்கே போல் இங்கே எல்லாம் நிறைய கம்யூனிட்டி இருக்கோ. இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கேஸுக்குள்ள ஒவ்வொரு புதன்கிழமையும் 12 மணிலேருந்து 3 மணி மட்டும் அம்மாமார் ஐயாமார் எல்லாம் வரலாம். வந்து அவை தங்களுக்குள்ளேயே கதைச்சு ஒவ்வொருத்தர் சாப்பாடு கொடுப்போம். அப்போ அதை கொடுத்தோன்னா அவை சிலவள் தாங்களே செய்யணும். பேர்த்திகள் அவைண்ட பேர்த்தியண்டா நாங்கள் கொண்டாடுறோம். சில சர்ப்ரைஸாக வந்து பிள்ளைகளே அவைக்கு தெரியாமல் வந்து செய்து அப்படி செய்கிறதெல்லாம். இப்போ அவை வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். நாங்கள் இங்கே வந்துட்டோம். அன்றைக்கு ஒரு அம்மா சொன்னால் அவள் கனடாவில் இருந்தவா இங்கே வந்திருக்கிறா. நான் போன பிறப்பில் ஜெயிலில் இருந்திருக்கிறேனோ, இங்கேயும் வந்து ஜெயிலுக்கே இருக்கிறேன். அப்போ அதுக்கு அவாண்ட ஃப்ரெண்ட் அவைன்ற ரிலேட்டிவ் தான். அவள் சொன்னால், இல்லை உங்களுக்கு இங்கே நல்ல சலுகை, 60 வயசு பிறகு பஸ் பாஸ் ஃப்ரீ, வெளிக்கிடுங்கோ, வெளியில் மொழி தெரியாது, மொழி தேவையில்லை, ஏறுங்கோ, கோயிலுக்கு போங்கோ, வாங்கோ, இந்த பார்க்கில் போய் இருங்கோ. இந்த வெளியில் போக தெரியல. மகளுக்கு சொன்னால் அம்மாவுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம், அம்மா வலிக்கிறா இல்லை. நான் சொன்னேன், இல்லை அம்மாவை 2 நாள் கூட்டி கொண்டு போய் விடுங்க கோயிலில், அங்கே அம்மாவுக்கு வெளியில் போனாதான். அப்போ இன்னும் போல் எவ்வளோ பேர் வந்து கோயிலில் இருக்கினா ரெண்டு தெரியும், பார்க்கில் கொண்டு போய் விடுங்கோ, நல்ல வெதருக்கு கொண்டு போய் விடுங்கோ அப்படி சொன்னோன்னா அவன் சொன்னால், ஓ நான் இந்த இதுக்கு அம்மாவை அப்படித்தான் கொண்டு போகிறேன். நான் சொன்னேன், அப்படி இல்லையென்றா சொல்லுங்க, நான் வந்து கூட்டி கொண்டு போய் கோயிலில் விடுறேன். வெள்ளி செவ்வாண்ட வடிவா காலமாக போய் வடிவா ஆறாமரை கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு பேக் ஏந்தி கொண்டு வர பண்ணியானே பஸ்ஸில். அங்கே விட்ட வர 4 மணி ஆயிரம், களைப்பு வந்துடும், அம்மா வடிவா நித்திரோம். அழகா சொன்னீங்களா? இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி பிள்ளைகளும் கூட அவர்களுடைய தேவைகளை உணர்ந்து கொள்கிற தன்மை குறைவா, சரியாக நாங்கள் சுயநலமாக இருக்கிறார்களோ என்றும் கூட நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமைப்பாடில் இருக்கிறோம். இப்போ பிள்ளை எந்த தேவைக்காக எந்த பிள்ளையை பார்ப்பதற்காக கவனமாக பார்ப்பாண்டதுக்காக அவர்களை அவசரமாக நாங்கள் இலங்கையிலிருந்து கூப்பிட்டு அவர்களுக்குள்ளே பொறுப்பையை மீண்டும் கொடுக்குறோம். அவர்களுடைய உணர்வுகளை மதிக்கப்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் பெரும்பாலும் குறைவாக இருக்கின்றது. நீங்கள் எப்படியான ஆக்களை சந்திச்சிருக்கிறீங்களா? இப்போ சந்திரவதனி டீச்சர் சொன்னால், சில பேர் வந்து அவைக்கு போக தெரியாது, எங்கெங்கே என்ன இருக்குது, தங்களுக்கான இடங்கள் தெரியாது. நீங்கள் எப்படி பொது இடங்களில் உங்களை அமைச்சு கொள்கிறீங்க? எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் போகிற நீங்கள்? எனக்கு நானாகவே இருந்து கொள்ளணுமென்ற ஒரு விருப்பம். பிள்ளைகளை எதிர்பார்க்கக்கூடாது, நானாகவே இருந்து கொள்ளணும். அமைதியும் நிம்மதியும் வேணும். அமைதியும் நிம்மதியும் தேடி எங்கே போவீங்க? தேடி நாங்கள் எங்களுக்குள்ளே இழுக்குது. நாங்கள் அதை வெளியில் போய் தேட தேவையில்லை. நான் ஒரு புத்தகம் எடுத்து படிக்கிறது வாங்கினால் அடுத்த நாள் சென்றாலும் அது முடியாது. வாசிப்பீங்க? படிக்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நிறைய புத்தகம், பெரிய பெரிய புத்தகம்லாம் நிறைய வச்சுருக்கோம். என்னென்ன வாசிப்பீங்க? இந்த புராண கதைகள்லாம், வேறு கதைகள் இல்லை. கந்த புராணம், விநாயகர் புராணம், சிவபுராணம், முருகற்ற இது, இப்படி இதுகளெல்லாம் படித்து கொண்டே இருப்பேன். அதுபோக அது கொஞ்சம் நேரம் வெளியில் வந்து பிள்ளைகள் இதுகளை பார்த்து சந்தோஷப்படுவேன். எனக்கு அதெல்லாம் அந்த இவைகளை ஒன்றுக்கு எதிர்பார்த்துருக்கிற மாதிரி இல்லை. பிள்ளைகளே சொல்லுவினோம், அம்மாவை கொண்டு நாங்கள் செய்ய தேவையில்லை. ஆனால் அதுகள் எங்களை நினச்சி கவலைப்படுங்குதுகள். அவைக்கு எப்படி அந்த கவலை உங்களை பற்றி இருக்குது? நாங்கள் ஒன்றும் செய்து தரோம் இல்லையம்மா, எனக்கு நீங்கள் ஒன்றும் செய்து தர வேண்டாம், உங்களுக்கு தான் நாங்கள் செய்யணும் போல இருக்குது. அவ எங்கேயும் வெளியில் போயிட்டு வந்தால் எனக்கு சமைச்சு வைக்கணும் போல அப்படி ஒரு விருப்பம். அப்படி
நான் என்ன சின்ன பிள்ளையாகவே நினச்சி கொண்டு இருக்கிறேன், தைரியத்தை எனக்குள்ளே வரவழைச்சி கொண்டு. அதில் எனக்கு வயசு போகிறது தெரிய இல்லை. காலையிலாவது மூட்டு வலி வரைக்குள்ளதால் நான் கிளவியாக போயிட்டு நடக்க இருக்கிறேன். சரி, என்னுடைய நம்பிக்கையில் நான் விட்டு கொடுக்காம தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். தன்னம்பிக்கை சில பேருக்கு தன்னம்பிக்கை வயசு போன உடனே, சில பேருக்கு தானாக இவ்வளவோ ஆக்டிவாக இருப்பினோம், நல்ல ஆக்டிவாக இருக்கிறார்கள். கொஞ்சம் வயசு போன உடனே அல்லது கணவனை இழந்த உடனே அவர்களுக்கு சடாரண்டு அவர்களுக்குள்ள ஒரு மாற்றங்கள் வரும் இல்லையா? அப்படியான மாற்றம் உள்ளாக்களை கணவனை இழந்த உடனே தான் எல்லாமே தனிச்சு விடப்பட்ட மாதிரி ஒரு உணர்வோடு இருக்கிற பெண்களையும் தாய்மாரையும் நான் பார்த்துருக்கிறேன். அவை எப்படி வெளியில் வரலாம்? அப்படியான ஆக்களை சந்திரகான்றீங்க? அவர்கள் எல்லாத்திற்குமே கணவனையே நம்பி வாழ்ந்தவர்கள். இப்போ எங்களோட தாயகத்தை பொறுத்தளவு அதுதான் எங்களோட வாழ்க்கை. எல்லாத்துக்கும் அப்பா வரட்டும், அப்பாவை கேட்பேன். அந்த திடீரென்று கணவர் இறந்த உடனே அவர்களுக்கு அந்த அதிர்ச்சியிலேருந்து மீள வர முடியவில்லை. அப்படியே வாழ்ந்தே வந்துட்டார்கள். அது சொந்த இடம், சொந்த வீடு எல்லாம் இருக்கிறபடியாக அப்படியே வாழ்ந்துட்டார்கள். அதை எங்களோட சமுதாயமும் அவாக்கு மனுஷன் இல்லைன்னா ஒதுக்கி வச்சிடுறது. ஒரு இங்கே நாங்கள் கேஷுவலாக போவோம். என்ன இங்கே அம்மா வீடோ கொண்டாலும் நாங்கள் அம்மாவை தானே முன்னுக்கு வச்சுருப்போம். அங்கே அது இல்லை. அங்கே இதான் எத்தனையோ திருமண வீடுகளில் நான் பார்த்துருக்குறேன், பொம்பளையே சொல்லியிருக்குது, அம்மா வராதேங்க முன்னுக்கு. நான் உடனே அந்த இடத்துல சொன்னேன், நான் எந்த டீச்சரும் பார்க்கதண்டவா, நான் சொன்னேன், அம்மாவை போலி ஒரு சிறந்த தெய்வம் இல்லை. எந்த அம்மாவும் தன் பிள்ளை கெட்டு போகண்டு நினைக்க மாட்டா. உங்களுக்கு அம்மாவோட ஆசீர்வாதம் இருக்குமெண்டா நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்களண்டு. அந்த பிள்ளை இப்போவும் சொல்லும் எனக்கு. நான் ஸ்ரீலங்கா போகிறேன் மிஸ், நான் அந்த நாள் ஒரு நாள் அதுவும் என்ற மறக்க முடியாத நாளில் நான் அம்மாவை தள்ளி விட்டேன் நான் என்று. அப்படி என்ன சொல்கிறது, அந்த கலாச்சாரம்ன்றதா பழக்க வழக்கம் அப்படி வந்துட்டுது. இப்போ நான் என்னை படிப்பிக்கிற பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன்னா, அம்மா அப்பா அவைய தவிர எங்களுக்கு வேறு ஒரு நாளும் அம்மா இந்த என் பிள்ளை கெட்டு போகணுமென்று சொல்ல மாட்டேன். பிள்ளை வழி தவறேக்கே அம்மா கண்டிக்கிறான்னு சொன்னால் நான் ஏதோ தவறு விடுறேன். பிள்ளை கோபமாக இருந்தாலும் நான் சொன்னேன், இப்போ இல்லை, நீங்கள் யோசிங்க பிள்ளைகள் யோசித்து. அப்போ நாங்கள் அப்படி வழி நடத்தி விட பிள்ளைகள் என்ன செய்வினோம், திருப்பி அம்மா நாங்கள் இன்றைக்கு ஒரு நல்ல நிலையில் இருக்கிறோம்டா அம்மா தான் காரணம். அந்த தாய்மையினுடைய மேன்மை பொதுவாக எங்களுடைய வளர்ந்து வரும் காலங்களில் நாங்கள் நோக்க வேண்டிய அல்லது நின்று நிதானித்து சிந்திக்க வேண்டிய தேவை, கடமை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த தாய்மையை போற்ற வேண்டிய, அவர்கள் உணர்வுகளை மதிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. நாங்கள் ஒரு சிறிய வர்த்தக இடைவெளிக்கு செல்லிருக்கின்றோம். தொடர்ந்து பேசுவோம். காலக்குறி 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 காலக்குறி. முதுமையில் தனிமை வேறு, முதுமையில் தனிமை உணர்வு வேறு என்று பார்க்கப்படுகின்றது. அந்த முதுமையில் உள்ள முழுமையில் அந்த ஏற்படும் தனிமை என்ன என்பது பற்றி நாங்கள் இன்று பேச வேண்டிய தேவை இருக்கின்றது. எங்களுடைய தாய்மையை நாங்கள் எப்படி போற்றுகின்றோம், தாயை எப்படி பேணுகின்றோம், தாயினுடைய உணர்வுகளை எப்படி மதிக்கின்றோம் என்ற பேசப்பட வேண்டிய தேவையின் காலத்தின் கட்டாயத்தில் நாங்கள் இருக்கின்றோம். நாங்கள் இப்பொழுது தொடர்ச்சியாக நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். காஞ்சனா டீச்சர், நாங்கள் முதுமையில் தனிமையும் என்பது ஒரு முக்கியமான ஒரு பார்க்கப்பட வேண்டிய விஷயம். முக்கியமாக பாதிக்கப்படுகின்றது, தனிமைப்படுத்தப்படுறது. யாராலும் கவனிக்கப்படாமல் சொன்னது போலே மாதிரி பிள்ளைகளை கொண்டே பெற்றோரை கொண்டே ஹோமில் வர்ற ஒரு விஷயம் இருக்குது. அதே வேளையில் பிள்ளைகளோடு இருந்தாலும் கூட தனிமை உணர்வை அவர்கள் உணர்ந்து கொள்கிற விதம். இப்போ நீங்கள் உதாரணமாக சொன்ன மாதிரி நான் சமைச்சு நான் தனியே சாப்பிடணுமென்று அந்த உணர்வு, நாங்கள் கூட்டாகவே வாழ்ந்து பழகியவர்கள், அந்த தனிமை உணர்வு எப்படியான உணர்வு நிலையில் இப்பொழுது இந்த காலத்தில் பெற்றோர் பொதுவாக தாய் இருக்கிறார்கள் என்று யோசிக்கிறீங்க? தனிமை என்று கூறும் பொழுது பல விதங்களில் தனிமைப்படுத்தப்படுகிறாள். முதலாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நோயில்லாத ஒரு தாயாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த தாய்க்கு நோய் இருந்தால் அந்த நோயை தன்னுடைய பிள்ளைகளோட பங்கிடுவதற்கு கூடி அவருக்கு நேரம் இராது. இந்த பிள்ளைகளோட கதைச்சு, அம்மா எனக்கு இப்படி கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குன்னு சொல்ல
குடி நேரம் வராது. ஏனென்றா பிள்ளைகள் அவ்வளவு யந்திரம் மாதிரி ஓடிக்கொண்டு இருப்பார்கள். அது ஒன்று. அந்த தவிப்பு அந்த அதிகமான தாய்மாருக்கு இருக்குது. சில பேர் தங்களை ஒத்தார் குழு, அதாவது இப்போ ஒரு வயது போன ஆட்களுக்கு சேம் ஏஜ் குரூப்பில் அரண் ஒரு நண்பரோ சந்தித்தால் அவர்களோடு கலந்துரையாடுவார்கள். கலந்துரையாடும் பொழுது அவர்கள் அறிவுரைகள் சொல்லுவார்கள். இப்படி உங்களுக்கு வருத்தங்கள் இருந்தால் இங்கே போங்க, இப்படி டாக்டர்கிட்ட சொல்லுங்க, அப்படி இப்படி என்று கொஞ்சம் ஆலோசனைகள் கூறுவார்கள். அந்த ஆலோசனைகளை கேட்டு அவர் தன்னுடைய அந்த மன தவிப்பை நீக்கிக் கொள்ளலாம். இன்னொரு தனிமை இழப்புகள். இழப்புகள் எந்த நோய் மாதிரியும் இல்லை, மிகப்பெரிய கொடிய நோய். நான் கன தாய்மாரை பார்த்துருக்கிறேன், இழப்புகளை சந்தித்தவர்கள். ஊரில் போரினால் சந்தித்த இழப்புகள், வேறு விபத்துக்களால் வந்த இதுகள், அப்படி கன தாய்மாருக்கு அப்படியான ஒரு மன உளைச்சல். அது மிக கொடிய ஒரு நோய். நீங்கள் அப்படி உங்களுக்கு அப்படியான ஒரு தவிப்பு எதுவும் சந்திச்சிருக்கிறீங்களா? அப்படியா அந்த தவிப்புக்கு உள்ளாகப்பட்டிருக்கிறீங்களா? சந்திச்சிருக்கிறேன். என்னுடைய மகன் ஒரு ஆள் 19 வயதில் ஒரு விபத்தில் காலமானார். ஆனால் கூறுவார்கள் ஊரில் பெற்ற வயிறு பற்றி எரியுது என்று சொல்லுவார்கள். என்னத்துக்கும் அந்த இது அப்படி ஒரு அது உண்மை. அந்த உணர்வு மாதிரி ஒரு உணர்வு ஒரு தாய் அனுபவிக்க மிக மிக கஷ்டம். அந்த உணர்வை நான் அனுபவித்திருக்கிறேன். ஆனால் எனக்கு அதுக்கு அந்த உணர்வில் இருந்து கொஞ்சமாக நானே நீங்க வேண்டும் என்ற ஒரு மனத்திடத்தை நான் என்னுடைய மனதில் பதிச்சிட்டேன். பகவத்கீதாச்சாரம் சொல்லுது, என்ன கொண்டு வந்தாய் நீ இழப்பதற்கு? ஒரு நேயர் அழைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசிக்கொண்டு தொடர்ச்சியாக பேசலாம். வணக்கம். 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 நான் பூரணி பேசுறேன். வணக்கம். யார் பேசுறீங்க? பூரணி. நீங்கள் பேசுவது எனக்கு சரியாக கேட்கவில்லை, கொஞ்சம். நான் பூரணி பேசுறேன், கரூர்ல இருந்து. வணக்கம் பூரணி, சொல்லுங்கள். நானும் அங்க இருந்து இங்க வந்திருக்கிறேன். எத்தனை வயசுமா உங்களுக்கு? கேக்குதா நான் சொல்றது? நல்லா கேக்குது, சொல்லுங்க. உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு இப்ப 78 வயசு. நான் ஒரு ஆசிரியையா இருந்து ரிட்டையர் பண்ணி பிறகு ராமகிருஷ்ண மிஷன்ல படிப்பித்தேன். நான் தமிழ்ச்சங்கத்துல அங்க சந்தோஷமாக போய் வந்தேன். வீட்டில் பிள்ளைகளுக்கு இலவசமாக ஓயில் எல்லாத்தையும் பாடம் சொல்லி கொடுத்து பொழுது போய் கொண்டிருந்தது. இங்கே பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் உயர் வகுப்புகளுக்கு படிக்க போனபடியால் பிள்ளைகள் அங்கே வர்றது கஷ்டம் என்று நானும் எனது கணவருமாக 2012 வந்த நாங்கள் அங்கே இடைக்கிட போயிட்டு எதிர்பாராத விதமாக என்னுடைய கணவர் தவறி போயிட்டார். 2016 நான் எதிர்நோக்காமல் அது பெரிய ஒரு பாதிப்பு. எவ்வளவுதான் மன வலிமை உள்ளவனா இருந்தாலும் எனக்கு ஒரு வருடம் பெரிய ஒரு பாதிப்பு எனக்கு ஏற்படுத்திச்சு. அப்போ அந்த பாதிப்பு வந்த உடனே எனக்கு பல வருத்தங்கள். ஒரு நாளும் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. இங்கே வந்த பிறகு உடனே ஒரு ப்ரெஷர் 200க்கு போயிட்டுது. வெவ்வேறு வருத்தம் எல்லாம் ஆஸ்பத்திரி பிள்ளைகளுக்கு கிடைச்சு. பிறகு நானே தீர்மானித்தேன். எங்கள்ட ராமகிருஷ்ணன் சொல்றார், எப்பவும் வயது போனால் தனித்து இருக்கிற பேர பிள்ளைகள் கிடைச்ச உடனே நாங்கள் மற்ற நெறிக்கு போயிட வேணுங்கன்னு ஆன்மீக நெறியில ஈடுபட வேணும். அப்போ அந்த நெறியில நாங்கள் ஈடுபடாம விட்டாத்த அப்போ அதை சிந்திச்சு படித்தது ஒன்று, நான் செய்யறது ஒன்று. இனிமேலைக்கு நான் இப்படியான தீர்மானத்துக்கு வரக்கூடாது. எனது கணவர் நல்ல சோகதம் அடைந்து விட்டார். தன்னுடைய 50 ஆண்டுகள் செய்யக்கூடிய எல்லா உதவிகளையும் செய்துவிட்டு போய்விட்டார். இனி அவருக்கு நான் எந்த நாளும் அவரை போற்ற வேண்டும் என்று இப்போ அமுதமொழிகள், ராமகிருஷ்ணனுடைய அமுதமொழிகளை தினசரி படித்து கொண்டு இருப்பேன். அப்போ இவர்கள் சொல்லுவார்கள், ஒவ்வொரு இடங்களுக்கு போல எனக்கு அதற்கு விருப்பம் இல்லை, நான் உங்கள் ஐபிசியை கேட்பேன். மற்ற அமுதமொழி, அந்த அமுதமொழி என்ன சொல்லுகிறது, நீங்கள் வரும்போது ஒன்றும் கொண்டுரையில நாங்கள் போய்க்கான போவேன். ஆனால் நீங்கள் பிள்ளை குட்டிகளுக்காக குடமாக தண்ணீர் விடுகிறீர்கள். ஆனால் இறைவனுக்காக இனி கண்ணீர் விடுங்கள், இறைவனை நோக்கி கதையுங்கள், காலியோடு நல்லா கதைக்கலாம். இந்த அவருடைய அமுத மொழிகளை படிக்க எனக்கு இனிமையாக இருக்கிறது. நான் 3 தொகுதி அதை மாறி மாறி படித்து கொண்டு என்னுடைய பொழுதை போக்குகிறேன்.
உண்மையாக இந்த வாழ்க்கையில நாங்க கவலைப்படக்கூடாது. எங்களுக்கு இறைவன் அமைச்சு தந்தது இது, இப்படி எப்பவும் முடிந்த காரியம். நாங்க சும்மா இருக்க வேணும். அந்த பாதையை நோக்கி போனால் மிகவும் திருப்தியாக சந்தோஷமாக போய்க்கும். இப்ப மிக அமைதியாக என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் கவனிக்கிறார்கள். ஆனா உண்மையாக அவர்களுக்கு இங்கே ஒரு மிஷின் வாழ்க்கை. ஒரு நூறு பிள்ளைகள் குறிப்பிட்ட நேரம் தேவையான உதவியை செய்கிறார்கள். ஆனா எங்களால போதிய அளவர்களுக்கு உதவி செய்ய இல்லாவிட்டாலும் இந்த புத்தகங்கள் நான் பகவத்கீதையெல்லாம் படித்து கொண்டு வந்தேன். அப்போது ராமகிருஷ்ணர் சுவாமிஜி சொன்னார், அம்மா நீங்க அமுத மொழிகளை படியுங்கோண்டு. ராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் நான் தினசரி மிக உயர்ந்த புத்தகம். அது வயது முதிர்ந்தவர்கள் அப்படி படித்தால் மன சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்கலாம்னு கூறி விடப்படுகிறேன். மிக்க நன்றி பூரணியம்மா. அழகாக நீங்கள் உங்களுடைய மன சங்கடத்தில் மன தவிப்பை கூட எப்படி நீங்கள் உங்களுடைய அமைதியை தேடி வழியை நீங்கள் எப்படி அமைச்சு கொண்டீங்கள்னு அழகாக சொன்னீங்கள். இப்படித்தான் ஒவ்வொருவருடைய வாழ்வும் வயோதிபன் அவர் சொன்ன மாதிரி ஒரு கால வட்டம், ஒவ்வொருவருக்கான கால வட்டங்கள். அந்தந்த காலத்தில் நான் இது செய்யணும், எந்தது அது நியமனம் இல்லையா, இயற்கையின் நியதி அதுவாக இருக்க நாங்கள் அதை நோக்கி எங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. தவிப்பு பற்றி நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். பெற்றோருக்கு புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற தவிப்பு, டீச்சருக்கு மகனையினுடைய இழப்பு பெரும் பாதிப்பை தொடர்ச்சியாக ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. உங்களுக்குடைய எதிர்பார்ப்பு சந்திரவதி டீச்சர், எப்படியான எதிர்பார்ப்பு? நாங்கள் முதியவர்னு நான் உங்களுக்கு நான் முதியவர் தான். எனக்கு ஒரு பேர குழந்தை இருக்கிறார். முதியவர் தான், அனுபவத்தால் முதியவர் அல்ல, என்ன சொல்கிறோம், வாழ்க்கையில் முதிய இல்லை, இளமை நினைவுகளோடு இருப்பவர்களுக்கு சிந்தனைகள் சரியாக இருந்தால் எங்களுக்கு முதுமை. ஆசிரியர்கள் இளமையாக இருப்பார்களா? நிச்சயமாக குழந்தைகளோடையே உறவாடுகிறார்கள். அதனால்கள் அவருடைய உளம் இளமையாக இருக்கிறபடியா ஆசிரியர்கள் இளமையாக இருப்பார்கள். அதுவும் எங்களுக்கு பொருந்துமும் தெரியவில்லை. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கின்றது? இந்த வயசுல எப்படியான பிள்ளைகளையும் பெற்றுட்டீங்க, பிள்ளைகள் எல்லாம் ஒரு நிலைக்கு அவர்கள் உருவாகி விட்டார்கள், எங்களுடைய கடமை முடிந்தது என்று ஒதுங்குகிறீர்களா, இல்லாட்டி எப்படியான எதிர்பார்ப்பு? இன்னும் கடமை கூடிக்கொண்டு செல்கின்றது. பிள்ளைகளை வளர்த்து கல்வி கற்பித்து முடித்து அவர்கள் ஒவ்வொரு தொழிலில் ஈடுபட்டாலும் அவர்களுடைய திருமணம் முடிய அவர்களுக்கு தகுதியுடைய மாப்பிள்ளைகளை இப்படி முந்தி எங்களுக்கு இதான் என்னுடைய மாப்பிள்ளை என்றால் ஓகே, இப்போ அப்படி எல்லாம் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள போவதில்லை. கட்டி கொடுத்து முடிஞ்சால் அம்மா சொன்ன மாதிரி பேரப்பிள்ளை அந்த பிள்ளைய எப்படி படிப்பிக்கிறது, எப்படி கொண்டு போய் அது இந்த கலாச்சார சூழலில் என்ன மாதிரி பிள்ளை மாறப்போகுது. அந்த பிள்ளை ஆங்கிலம்தான் அது இந்த நாக்கில் சரளமாக வருகிறது. தமிழ் எனக்கு என்னுடைய பிள்ளைகள் சொல்வார்கள், அம்மம்மா ஒரு தமிழ் டீச்சர், அம்மம்மான்ற பேரப்பிள்ளை தமிழ் கதைக்க சுழறுதான். இப்போ நான் என்ன செய்கிறது, தமிழ்லையே கதைக்கிறேன். உங்களுடைய கடமைகளை அந்த என்ன பொறுத்தளவு நான் தமிழில் தான் முழுதுமே கதைப்பேன். அதை திருப்பி சொல்லுறான். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னென்னா தமிழை சின்ன பிள்ளை தமிழ் பிடிச்சதுண்டா பிறகு அது இங்கே இங்கிலீஷ் படிப்பிக்க தேவையில்லை பிள்ளைக்கு. உங்களுடைய தவிப்பு அப்போ என்னுடைய பேர குழந்தை தமிழ் எங்களுடைய தாய்மொழியை தவற விட நாங்கள் என்னதான் சிட்டிசன் எடுக்கலாம், எந்த நாட்டில் எப்படி உடுப்ப போட்டாலும் எங்களுக்குரிய மொழி எங்களுடைய அடையாளம் தமிழ், அதை தவற விடக்கூடாது என்பது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அதுக்கு பிள்ளைகளுக்குன்னு சொல்லி இப்போ புலம்பெயர் தேசத்தில் ஒரு பட்டய கல்வி ஒன்று நடக்குது. மூத்தவா ஒரு டென்டல் டாக்டர். நான் நீங்கள் படிக்கத்தான். அப்போ அவள் சின்னன்கிட்டது அவாக்கு இதே அவாண்ட பிள்ளைகளுக்கு தமிழை கற்பிக்க உங்களுக்கு தமிழ் அறிவு இருக்க வேணும். அதனால் நீங்கள் 3 பேரும் படித்து பட்டம் எனக்கு தேவையில்லை, அறிவுக்கு படிக்க வேணும். அடுத்த சமுதாயத்தை அடுத்த சந்ததிக்கு கருத்துக்களை ஏற்கக்கூடியவர்களாக பிள்ளைகள் இருக்கிறார்களா தற்போது? இப்போ கேட்குறார்கள். அடுத்த பிள்ளைகளை நான் அதுக்கேற்ற மாதிரி வளப்படுத்தி கொண்டு வருகின்றேன். எவ்வளவு காலத்துக்கு எந்த பிள்ளைகள் கேட்ட மாதிரி பிள்ளைகள் கேட்பார்களா என்றது ஒரு கேள்விக்குறி. நான் நினைக்கிறேன் அன்பினால் சாதிக்கலாம். சரி நவநீதம், நன்றி. சரி, உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்கள் பிள்ளைகள்கிட்ட உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன?
எங்களுடைய கடமையெல்லாம் முடிச்சிட்டு நிம்மதியாக இருக்கிறோம். நீங்கள் ஒன்றும் எதிர்பார்க்குறீங்கள? பிள்ளைகள் பிள்ளைகளின் எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்குது. அவர்களுக்கு வயசு வந்துட்டுது, திருமண வயசுகள் வந்துட்டுது. இனி அவைக்கேற்ற மாதிரி அந்த பிள்ளைகளையும் நாங்கள் சரியான தமிழ் கலாச்சாரம் எல்லாத்தையும் அவருக்கு ஊட்டித்தான் வளர்த்தினாங்க. கோயிலுக்கு போகணும், இந்த டேட்டில் நீங்கள் விரதம் இருக்கணும், இன்னும் இது செய்யணும், எல்லாம் பத்திரமா அப்படியே வளரினோம். ஆனால் திருமண விஷயத்தில் எல்லாம் தாமதமாக இருக்குது. அப்போ சில பேர் சொல்லுவேன்னா இவ்வளவு படித்து 20 வயது 25 27 வயது ஆச்சுது, இவங்க இப்படியே இருக்கிறாங்களே, யூனியில் எல்லாம் ஒரையும் பார்க்கவும் இல்லையான்னு கேட்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, எங்களை அம்மம்மா இப்படி தான் பிள்ளைகளை வளர்த்தவா, அம்மாவும் அதே மாதிரி எங்களை வளர்த்துருக்குறான். அந்த நேரம் அப்படி ஒரு தப்பு பண்ணால் எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டினோம். அது பத்திரமா பிள்ளைகளை இன்றைக்கு கண்ணுக்குள்ள பிள்ளைகள் நல்ல மாதிரி இருக்கணும், வயசு வந்தும் ஒரு இது குறைபாடு இல்லாமல். ஆனால் அவருக்கு திருமணம் வந்து செய்கிறவனும் எங்களோட கையில் அவன் திருமணம் இது இல்லை. பிள்ளைகளின் பேர பிள்ளைகளின் கதையை கேட்டுத்தான். சரி, இது ஒரு நேர் அழைப்பில் இருக்கிறார், பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் பிரான்ஸ்ல இருந்து ஓய்வு பெற்ற அறிவர் கரைக்கிறேன். என்னோட பேப்பர் திருத்த வந்த ஆசிரியர் இருக்கிறார் சந்திரவதன், என்ன ஞாபகம் இருக்குமோ தெரியலையே அவருக்கு. சரி, எல்லாரும் தேடி கண்டுபிடிக்கிறீங்க சந்திரவதன் டீச்சர். இப்ப வணக்கம் டீச்சர். வணக்கம், என்ன ஞாபகம் இருக்கோம்மா? பேரை சொல்லுங்க. கமலா டீச்சர். ஓ, வணக்கம் வணக்கம். மறக்க முடியாத, கிட்டத்தட்ட உங்களை மாதிரி தான் இந்த அம்மா பக்கத்தில் இருக்கிற அவாண்ட வயசு வேற, நீங்க அப்படித்தான் வருவீங்களோ? இந்த வரிசைக்கு பேப்பர் திருத்தத்துக்கும் என்ன வருவேன் இந்த வருஷம். நீங்க நல்ல ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போகுது, அப்ப நான் இதுல பார்த்து கொண்டு இருக்கிறேன். எப்படி டீச்சர் நீங்க உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கு டீச்சர்? அவ ஆசிரியரா நாங்கள் இருந்தபடியால் எங்களுடைய இதுகள் கடமைகளை முடிச்சுட்டு தான் நாங்கள் ஆன்மீகத்துக்கு நாட வேணும். எங்கட பிள்ளைகளுடைய இதுகள் எல்லாம் முடிச்சுதான் நாங்கள் ஆன்மீகத்துக்கு நாட வேணும். எங்களுக்கு கடமைகள் இருக்குத்தானே இயற்கை நியதியில. ஆகவே முதுமை என்று வந்தால் ஆன்மீகம் தான் ஒரே ஒரு வழியா? ஆன்மீகம் மட்டுமில்ல, எங்களால ஏழு மட்டும் தமிழ் பிள்ளைகளுக்கு செய்கிற சேவையும் செய்து கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு முதுமை என்று வரும்பொழுது என்ன மனதில் இருக்கிற பயம் என்ன டீச்சர்? எனக்கு பெருசா பயம் இல்லை. எனக்கு ஈராத காலம் வந்த பிறகு யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் போயிடணும்ன்றதான் என்னுடைய எந்த கைகாலுக்கு மட்டும் வடிவாய் நாங்கள் இருந்து வாழ வேணும். எங்களுக்கு கண்ணும் கைகாலும் மட்டும் இயலாம வருமென்று சொன்னால் பிறகு பிள்ளைகள் தங்கண்ட கடமை தங்கண்ட இதை பார்க்கணும். பிள்ளைகளுக்கு நாங்கள் இடைஞ்சலா இருக்கப்படாதுன்றதான் என்னுடைய இது. அப்ப நான் ஆன்மீகம் கோயிலுக்கு போறது ஒரு வெள்ளியும் அப்ப கடவுட்ட கிளியறாதான் பிள்ளைகள் எங்கேயும் நல்லா இருக்க வேணும். நாங்கள் அந்தந்த காலத்துக்கு தங்கண்ட கடமையை செய்துட்டு அவைக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடணும். மிக்க நன்றி டீச்சர், இணைந்து கொண்டமைக்கு உங்களுடைய நன்றியையும் சந்திச்சு சந்திப்போம். உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க. உண்மையில் எல்லோருடைய பெற்றோர்களுடைய ஒரே ஒரு பதில், எங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதுதான் அவர்களுடைய ஏக்கம், இறுதி வரை அவர்களுடைய ஏக்கமாகவே இருக்கின்றது. இந்த புலமேந்த தேசத்தில் பெற்றோர்களை தங்களுடைய பிள்ளைகளை பார்ப்பதற்காக அழைச்சிருக்கின்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன வகையான ஆலோசனைகளை நீங்கள் சொல்லுவீங்க டீச்சர் பெற்றோர் தொடர்பாக? நான் கூறுற ஆலோசனை என்னென்றால், முதலாவது நீங்கள் எங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு, அதாவது எங்களுடைய பிற பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான உணவு கொடுக்க வேணும். அது முக்கியம். ஹெல்த் இஸ் வெல்த். அப்போ அந்த என்னத்துக்காக அதை நான் கூறுகிறேன் என்றால், இந்த சின்ன பிள்ளைகள் கூடுதலாக இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு வேண்டி சாப்பிடினேன். இப்போ எங்களுக்கு அந்த நாளையில் எங்களுடைய பெற்றார் கொடுத்த சாப்பாட்டினால தான் நாங்கள் இப்படி இருக்கிறோம். இந்த வயதிலும் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் சாப்பாடு. உங்களோட வயசில் நாங்கள் இருக்க மாட்டோம். நீங்கள் ஆரோக்கியமான உணவு நீங்கள் உண்டு வந்தீர்கள் என்றால் நீங்கள். இரண்டாவது, பழக்க வழக்கங்களும் எங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளை கவனித்து கொள்ள வேணும். அதாவது மரியாதை கொடுக்க வேணும். அதுகளை நாங்கள்
நான் எதிர்பார்க்கையில் அதிலும் பாரதூரமான சில பழக்க வழக்கங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்குது. எங்களுடைய தாய்நாட்டிலுமே இப்போ தொடங்கி இருக்கு. உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் என்று விளங்குமென்னு நினைக்கிறேன். என்னென்னா மிகவும் பாரதூரமான தீய பழக்கங்களை எங்களோட பிள்ளைகள் பழகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. போதை வஸ்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். அது ஒரு உயிர்கொல்லி. அப்போ அந்த பழக்க வழக்கங்கள் இந்த பிள்ளைகளுக்கு வராமல் பாதுகாக்க வேணும். மூன்றாவது தான் நான் கல்வியை சொல்லுவேன். ஏனென்றால் இந்த ரெண்டும் இருந்துட்டது என்றால், அதாவது ஆரோக்கியமான உடலும் நல்ல பழக்க வழக்கங்களும் இருந்தால் கல்வி தண்ட பாட்டில் பிள்ளை படிக்கும், கல்வியிலே மேம்பட்டு வரும், ஒரு நல்ல ஒரு தொழிலுக்கு போகும், தனக்குரிய சம்பளத்தை எடுக்கும், தன் வாழ்க்கையை வடிவாக பார்க்கும். முதல் ரெண்டும் பிழைத்ததோ மூன்றாவது கல்வியால் பிரயோசனம் இல்லாமல் போயிடும். ஆனபடியால் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் முக்கியம். ரெண்டாவது பழக்க வழக்கங்கள் என்னைக்கு அது தமிழ் தெரியாமல் இருக்குது அப்படி இப்படியாதுன்னு சொல்லல. இது நல்ல பழக்க வழக்கங்கள் இங்கே நல்ல மனிதனுக்குரிய பழக்க வழக்கங்களும் இருந்தால் கல்வியில் நல்லா மேம்பட்டு வளரலாம். அதோட இப்போ இருக்கிற இளம் பெற்றோர் பிள்ளைகளை கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்போ இதற்கென்ற ஒரு நேரம் ஒதுக்கி ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு அரை மணித்தியாலம் ஒரு பிள்ளையோடு தானே அதை அவர்கள் அந்த நேரத்தை செலவழிப்பார்களானால் இந்த பிள்ளைகள் நல்லா வளரும், நல்லொரு பிரஜைகளாக உருவாகிறார்கள். ஆகவே தற்காலத்தில் இருக்கிற பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குற நேரம் குறைவண்டு ஒரு டீச்சர் ஒரு கவலையாக சொல்லியிருந்தா அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் காஞ்சனா டீச்சர்? காஞ்சனா சந்திரவதன் டீச்சர் எனது ஆசிரியர் சொன்ன மாதிரி நேரம் எங்களை தேடி வராது, நாங்கள் நேரத்தை தேடி போக வேண்டும். இப்போ தாய்மார் பிள்ளைகளை கவனிக்கிறது அதுக்கு தான் சொல்லுவார். என்னென்னா பிள்ளைய ஸ்கூலுக்கு வலிக்கெடுத்தேக்கிலேயே சிலது பிள்ளை சின்ன தவறு விடைக்க இது செய்யக்கூடாதம்மா, இதை இப்போ செய்யணும். உடனே நாங்கள் அந்த சின்ன சின்ன தவறுகளை அந்தந்த இடத்துல திருத்தி கொண்டு வந்தோம்னு சொன்னால் இதுக்காக நாங்கள் ஒதுக்குற நேரம் இப்போ இருத்தி நீ இது செய்தது பிள்ளை பிறகு சொல்கிறத விட, இப்போ உதாரணத்துக்கு பிள்ளை உடுப்பை கலட்டி இதில் போடுறா, இவ ஸ்கூல் யூனிஃபார்த்தோட அம்மா போட்டுட்டு விட்டுட்டு அம்மா அதை தூக்கொண்டே வைக்கணும் இல்லை, இதை கொண்டே உங்களோட ரூமில் வச்சுட்டு வாங்கோ அன்பாச்சுன்னா சின்னன் கொண்டு போ கொண்டே செய்வா. இப்போ அந்த பிள்ளைக்கு தெரியுது அடுத்த முறை சொல்ல தேவையில்லை, இந்த வேலை என்னுடைய வேலை நான் அப்போ அம்மாவுக்கும் வேலை பழகுறது பிள்ளை தண்ட வேலை. அதேமாரி சாப்பிடக்க கையை கழுவிட்டு வாங்கோ என்று சொல்லணும். எல்லாத்தையும் நாங்கள் சின்ன நான் சொல்லியிருக்கா டீச்சர் சொன்ன மாதிரி பழக்க வழக்கம் எங்களுடைய வரும். இல்லை விட்டுட்டு நாங்கள் எல்லாம் ஊற்றினா போல் நீ இது செய்கிறாய், நீ அது பிள்ளை இது பிள்ளைண்டா பிள்ளை எங்களை வெறுக்கத்தான் பார்க்கும். ஏண்டா அம்மா அது பிள்ளைக்கு தெரியல தான் செய்கிறது. சில பிள்ளைகள் கேட்கினாம், ஏன் நீங்கள் சின்னல்ல திருத்தே இல்லை. என்னட்ட தமிழ் படிக்க வர பிள்ளைகள் சில அம்மா அப்படித்தான் சொல்லுவாள். நான் சொன்னேன் இல்லை, அம்மா சொல்லி தந்திருப்பான், நீங்கள் அதை பண்ணாமல் இருந்திருப்பீங்க, அம்மா விட்டுருப்பா. சரி சில வேளை அது எங்கட தவறாக இருக்கலாம், இப்போ சொல்கிறா இதை எப்படி செய்யுங்க. இல்லை இந்த அம்மாவால் எனக்கு ப்ரெஷர் பிள்ளைகள் சொல்லுது, ஆனால் அந்த தாய் இயலாத தாய். அப்போ நான் சொன்னேன் எனக்கே இவ்வளவு பொறுமை வருமோ தெரியா, அம்மா இயலாத அம்மா அவங்கள கொண்டு வந்து இந்த வகுப்பில் விட்டுட்டு இதில் 2 hours இருக்கிறத ஒன்றுட்டு தான் வீட்டை போய் உங்களுக்கு ஒரு சாப்பாடு செய்துட்டு காலையில் அதை இழுத்து இங்கே வாரா. யாருக்காக வர? எந்த பிள்ளை உங்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறா. அப்போ நீங்கள் படித்து வளர்ந்து அந்த அம்மா உங்களை எப்படி பார்த்தாவோ அதே மாதிரி வயது போக நாங்கள் சிறு பிள்ளைத்தனமாக செய்வோம். ஆனபடியால் நீங்கள் அம்மாக்களை பார்க்க வேண்டும். சரி அன்றி நவநீதம் அன்றி இறுதியாக நீங்கள் உங்களுடைய பேர குழந்தைகளுக்கு என்ன செய்தி, எதிர்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு தாயாக போகிற பேர பிள்ளைகளுக்கு என்ன செய்தி சொல்ல போகிறீங்க? பேர பிள்ளைகளை பற்றி சொல்ல வேணும் என்றால் எங்களை விட அதுகளுக்கு அறிவு கூட வந்த மாதிரி இருக்கு. சில வேளை நானும் என்னுடைய மகளோ ஏதாவது செய்து கொண்டிருந்தால் இது தப்பு, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணும்போது அது இந்த படிப்பு முறையிலையும் வச்சு எங்களுக்கு புத்தி சொல்லி தருது. கொஞ்சம் அறிவு கூடின பிள்ளைகள் மாதிரி நாங்கள் அதுகளுக்கு அடித்து பேசி பழக்காமல் அன்பாலே அணைச்சி எங்களுக்குள்ளே அதுகளை போட்டால் அதுகள் எங்களுக்கு நல்ல ஒரு பிள்ளையாக வளரும்.
சின்ன வயதில் குழந்தை பிள்ளையிலே அடித்து வளர்ப்போம். பேருந்து ஒரு 5 வயதுக்கு பிறகு அதுகளுக்கு அடித்தால் எங்களை வெறுப்பு வந்துடும். அப்போ நான் சொல்கிறது பிள்ளைகளுக்கு 5ல் இருந்து 12 வயது வரைக்கும் அணைச்சி வளர்க்கணுமெண்டு. அப்போ உங்களோட பாசமாக இருக்கும். 12 வயதுக்கு பிறகு நீங்கள் பிள்ளைகளை கண்டிக்க வேண்டாம், பிள்ளைகளை கேளுங்கோ, உங்களுக்கு என்ன வேணும், நாங்கள் அதை செய்யலாமா இதை செய்யலாமா அப்படி செய்வோம்னு கேட்க பிள்ளைகளுக்கு தண்டை பாட்டில் உணர்வு வருது. மிக்க நன்றி அன்றி. உங்களுடைய பேர குழந்தைகளுக்கு உங்களுடைய செய்திகளை சொன்னீங்க. நாங்கள் இப்போ நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகின்றோம். தாய்மை என்ற உணர்வோடு தாய்மை பிள்ளைகளை கடந்து பேர பிள்ளைகள் அளவுக்கு எங்களுடைய உணர்வு கடத்தல்கள், எங்களுடைய நாங்கள் வாழ்ந்த உணர்வுகளோடு நாங்கள் எதிர்பார்க்கின்ற உணவுகளை கடத்த வேண்டிய தேவையோடு எங்களுடைய கருத்து பகிர்வு இருந்தது. மிக்க ஆரோக்கியமாக எங்களுடைய எதிர்கால குழந்தைகளுக்காக சொல்லப்பட வேண்டிய செய்திகளையும் நீங்கள் உங்களுடைய மன உணர்வுகளையும் பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி அனைவருக்கும் வருகை தந்ததற்காக. சரி நேயர்களே, உங்களுக்கும் உங்களுடைய தாயை பற்றி சற்று நின்று நிதானித்து சிந்திப்பதற்கான ஒரு நேரத்தை நாங்கள் ஒதுக்க வேண்டும், அதற்காக ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சிறிய ஒரு கருத்துரையாடலாக இன்றைய நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது. நிச்சயமாக உங்களுடைய தாயை பற்றி நீங்கள் சற்று யோசிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்று இரவு பொழுது எல்லோருக்கும் ஒரு மன அமைதியை தருகின்ற இரவாக அமைய உங்களுக்கு வாழ்த்து கூறி உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.